அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தேர்ட் செமஸ்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இப்போ இருக்கக்கூடிய என்ஸ்கிம் சிலபஸில் 3வது செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு பேசிக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் இருக்குது. ஸோ இதோட கான்செப்ட் ரொம்ப ஈஸி, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். சப்ஜெக்ட் வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நார்மலாக நம்ம லைஃப்பில் வந்து இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா யூஸ் பண்ணுறோம். அந்த மெட்டீரியல்ஸை பற்றி அதோட தாங்கக்கூடிய லோட் கெப்பாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டீட்டெயிலாக வந்து படிக்க போகிறோம். சப்ஜெக்ட் ஹேண்டில் பை எஸ் விஜயகுமார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன யூனிட் இருக்குது அதை பற்றி வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி என்னென்ன யூனிட்ஸ் வந்து இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னால் என்ன? மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது நமக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது? மெட்டல்ஸு, அலாய்ஸ், பிளாஸ்டிக்ஸ், செராமிக்ஸ், லைட் எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம நிறையா போய்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே பார்க்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் மெட்டல்ஸ், கேஸ்ட் அயான், அலாய், ஸ்டீல், அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல்ஸ் வந்து எந்த சோர்ஸ் மூலமாக கிடைக்குது, அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அதோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது அதோடைய பண்புகள் என்னென்ன, அதோடைய அப்ளிகேஷன் என்னென்ன, அதை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் 1ல் படிப்போம். யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ்னால் என்னென்னா உலோகங்கள். டிஃபார்மேஷன் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னென்னா உருக்குலைதல். மெட்டல் வந்து எப்போ உருக்குலையும், ஒரு குறிப்பிட்ட அளவு அதோடைய லிமிட்டை தாண்டும் போது. அதாவது ஒவ்வொரு மெட்டலுக்கு வந்து ஒவ்வொரு லோட் லிமிட் தாங்கும், சரியா? ஒவ்வொரு ஃபோர்ஸ் லிமிட்டை வந்து கரெக்டாக தாங்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அதிக அளவு லோடு கொடுக்கும்போது என்னாகும், அது என்னாகும், அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா, இன்னர் ஏரியா என்ன நமக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். அப்போ என்னாகும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அதிக அளவு லோடு கொடுக்கும்போது மெட்டலானது உடஞ்சிரும். ஸோ அப்படி மெட்டல் உருக்குலைக்கு முன்னாடி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ லிமிட்டை தாங்குது, அதுக்குரிய டெஸ்டிங் வந்து நம்ம டெஸ்டிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் மூலமாக என்ன பண்ணுவோம், நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக படிப்போம், சரிங்களா? அதாவது ஒரு பொருள் வந்து டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த பாயிண்டை வந்து தாண்டி போகுது, அதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸுங்கிற 2ஆம் யூனிட்டில் பார்ப்போம். தென் 3ஆம் யூனிட் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் அண்ட் தின் செல்ஸ். ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ். ஜியாமெட்ரிக்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா என்னது, ஒரு ஒழுங்கான வடிவமுள்ள ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால், ஒரு டிராயிங்காக இருந்தால் நம்ம அதனுடைய ஜியாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஈஸியாக நோட் பண்ணிடலாம். செக்ஷன்ஸ் வரும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கலாம், நமக்கு கரெக்டான ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். செக்ஷன்னா அது அந்த ஒரு பொருளை வந்து ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக பிரிக்கும் போது சமமாக இருக்கக்கூடிய பேர் தான் அது செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதோடைய மையம்
அதாவது ஜாமெட்ரிக்கலாக அதோட மையம் எங்கே இருக்குது, அதனுடைய கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்குது, எல்லாமே நம்ம 3ஆம் யூனிட்ல வந்து படிப்போம். அது போக 2வது சாப்டர் பார்த்தீங்கன்னா தின் செல்ஸ். தின் செல்ஸில் எந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அதை பற்றி 3ஆம் யூனிட்ல படிப்போம். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் டார்சன். டார்க்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு விசை. அந்த முறுக்கு விசை மூலமாக என்னது ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, அதை பற்றி படிக்கிறது தான் என்னது தியரி ஆஃப் டார்சன். 4வது பார்த்தீங்கன்னா சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஆஃப் பீம்ஸ் அண்ட் தியரி ஆஃப் பெண்டிங். இதான் அது 4ஆம் யூனிட்டோட ஹெட்டிங். இதில் என்ன சார் சியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ் ஆஃப் பீம்ஸ்னா என்ன, பீம்னா என்ன ஃபர்ஸ்ட்னு பார்க்கும்போது ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட ஆக்சிஸ்க்கு வெர்டிக்கலாக வந்து நமக்கு என்னது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அதில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் என்ன பண்ணுறோம், நம்ம டயக்ராமை வரைஞ்சி காட்டுறோம். அதான் அது சியர் ஃபோர்ஸ் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ். அண்ட் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங் அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் மூலமா என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது அது டோட்டலாக கால்குலேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது. அதான் தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங். ஸோ இந்த 5 தான் அது நம்ம பார்க்க இந்த சிலபஸில் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ். மறுபடியும் ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். யூனிட் 1 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ். இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, அதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். 2வது நானோ சாப்டர். 2வது சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானோ அண்ட் காம்போசிட் மெட்டீரியல்ஸ். நானோ பார்த்தீங்கன்னா நானோனா என்ன, நானோனா என்ன, மிகச்சிறிய அளவு, அதாவது மிக நுண்ணிய அளவு. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதனுடைய அளவு வந்து மிக மிக நுண்ணிய அளவு மாற்றக்கூடிய டெக்னாலஜி பேர் தான் அது நானோ டெக்னாலஜி. எந்த ஆப்ஜெக்ட்னாலும் சரி, எந்த மெட்டீரியல்னாலும் சரி, அதனுடைய அணு மூலக்கூறுகள் வந்து நமக்கு மிக சிறிய அளவு, நானோ சைஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட ரேஞ்ச் என்ன, நானோ ரேஞ்ச் என்ன, நானோ டெக்னாலஜினா என்ன, நானோ மெட்டீரியல் என்ன, அதை பற்றி நம்ம சாப்டர் 2ல வந்து பார்ப்போம். காம்போசிட் மெட்டீரியல்ஸ். நானோ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனாலும் நமக்கு அந்த காம்போசிட் மெட்டீரியலோட வேல்யூ ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்குது. காம்போசிட் மெட்டீரியல் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 2, அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மெட்டீரியலை இணைத்து ஒரு புது மெட்டீரியலை உருவாக்குவதற்கு பேர் தான் அது காம்போசிட் மெட்டீரியல். 2 அல்லது அதுக்கு மேற்பட்டது, ஏதாவது 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மெட்டீரியலை வந்து இணைத்து ஒரு புது மெட்டீரியல் உருவாக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் காம்போசிட் மெட்டீரியல். காம்போசிட் மெட்டீரியல் என்ன, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, அதை பற்றி நம்ம யூனிட் 1ல டீட்டெயிலாக பார்க்கலாம். தென் சாப்டர் 3 மெக்கானிக்கல் டெஸ்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ். டெஸ்டிங்னா என்ன, ஏதோ சோதனை, அதான் அது டெஸ்டிங். ஓகே, மெக்கானிக்கல் டெஸ்டிங் உருவாக்கக்கூடிய மெட்டீரியலை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்டிங்க்கு உட்படுத்துவாங்க. அப்படின்னா தான் என்னது அதோட அளவு, ரேஞ்ச், கெப்பாசிட்டி நமக்கு தெரியும். எல்லா மெட்டீரியலும் கண்டிப்பாக நடக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு லோட் தாங்கத்தான் செய்யும். ஸோ மெக்கானிக்கல் டெஸ்டிங்கில் என்னென்ன டெஸ்டிங் இருக்கு அதை பற்றி நம்ம யூனிட் 1ல 3வது சாப்டரில் பார்ப்போம். கம்ப்ரஷன் டெஸ்ட், ஹார்னஸ் டெஸ்ட், இம்பேக்ட் டெஸ்ட்,
லிஸ்ட் ஆஃப் டெஸ்ட் வந்து நிறையா இருக்குது. அதை பற்றி நான் 3வது சாப்டரை பார்ப்போம். 4வது டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். 4வது டாபிக் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனா என்ன சார்? ஃப்ரிக்ஷன்னா ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எப்போ ஆக்ட் ஆகுது, அதனுடைய கிளாசிஃபிகேஷன் என்ன இருக்குது, அதை பற்றி நம்ம பண்ணுவோம் யூனிட் 1ல் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃப்ரிக்ஷன்னா ஒரு ஃபோர்ஸ். ஸோ யூனிட் 1 பொறுத்தளவு நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, நானோ அண்ட் காம்போசிட் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்ன, மெக்கானிக்கல் டெஸ்டிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன, ஃப்ரிக்ஷன்னா என்ன. ஸோ இந்த 4 டாப்பிக்கை நம்ம மேக்ஸிமம் பார்க்க போகிறோம். தென் யூனிட் 2 வரும்போது டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன, சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெயின்ஸ்னா என்ன. ஸ்ட்ரெஸ்னா வேணும்ல, அது ஒரு வித ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ். ஸ்ட்ரெஸ்னா ஃபோர்ஸ். ஸ்ட்ரெயின்னா என்ன, ஸ்ட்ரெயின்னா என்ன பார்க்கும்போது ஒரிஜினல் லென்த்துக்கும் ஒரு பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக அதில் அளவில் பொருளோட அளவில் கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும். ஸோ சேஞ்ச் இன் லென்த்துக்கும் அது எதனால இருக்கலாம், சேஞ்ச் அதாவது மாறுபட்ட அளவுக்கும் அதனுடைய ஒரிஜினல் அளவுக்கும் உள்ள விகிதம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு பார்க்கும்போது மெட்டல் டிஃபார்மேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வேல்யூஸ் இருக்கும், அதான் அது எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்ஸ். அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மெட்டீரியலுக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஸோ அது என்னங்கிறத 2வது பார்ப்போம். ஸ்ட்ரெயின் எனர்ஜினா என்னங்க பார்ப்போம். ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான். சரியா? இதை பற்றி டிஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் பார்ப்போம். ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷன்ஸ் அண்ட் தின் செல்ஸ் இதான் பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் 3. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சென்ட்ராய்டுனால என்னது, மையம். ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய 2D டயக்ராமுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் ஈஸியாக சொல்லிடலாம். சர்க்கிளுக்கு சென்ட்ரு மையம் இருக்கும், ரெக்டாங்கிளோட சென்ட்ரு எது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மையப்புள்ளி தான் என்னது, இது சென்ட்ராய்டு. அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட மையம் தான் என்னது சென்ட்ராய்டு. சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட மொத்த லோடும் எந்த ஒரு பாயிண்ட்ல கேரி ஆகுதோ தாங்குதோ அதான் அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஓகேவா? சென்ட்ராய்டுனா மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்னது ஒரு மையம் மாதிரி தான். ஆனால் அந்த புள்ளியில் என்ன நமக்கு அந்த பொருளோட மொத்த லோடும் தாங்கக்கூடிய புள்ளி தான் அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்ட்ரல் ஆக்சிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ராய்டு வரக்கூடிய ஆக்சிஸ் தான் அது சென்ட்ராய்டல் ஆக்சிஸ். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி செக்ஷன் சொல்லியிருக்கோம்ல, சிமெட்ரி அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிஸ்னா உங்களுக்கு தெரியும், ஒரு கோடு. அந்த ஆக்சிஸ்ங்கிறது ஒரு கோடு. அந்த கோடானது கண்டிப்பாக ஆப்ஜெக்டை மைய வழியாக டிராவல் ஆகும். ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரினா என்ன அர்த்தம் சார் அப்படின்னு பார்க்கும்போது என்னது, சிமெட்ரிக்கல், இரு சமமாக. ஓகேவா? ஸோ அந்த ஆக்சிஸ் எப்படினாலும் போகலாம், ஹரிசாண்டலாகவும் போகலாம், வெர்டிகலாகவும். கிடைமட்டமா 2ஆ பிரிக்கக்கூடிய ஆக்சிஸ் என்னது, ஹரிசாண்டல் ஆக்சிஸ். செங்குத்தா 2ஆ பிரிக்கக்கூடிய கோட்டுக்கு பேர் என்னது, வெர்டிகல் ஆக்சிஸ். ஸோ என்னது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரினா அது ஒரு பொருளை 2ஆ பிரிக்கக்கூடிய ஒரு ஆக்சிஸ் தான் என்னது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். ஆக்சிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ். கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு செக்ஷன்னாலும் சரி நம்ம என்ன பண்ணுவோம், அதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒன்று, அதோட எண்டு பாயிண்ட் வச்சு நம்ம ஒரு ஆக்சிஸ் லைன் வரையோம்ல, அதுக்கு பேர் தான் அது ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் அல்லது ஆக்சிஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். இதை பற்றி நம்ம 3வது பார்க்க போகிறோம். தென் 4வது பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் டார்சன் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ்.
தியரி ஆஃப் டார்சன் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ். இதான் 4வது வந்து டார்க் ஃபோர்ஸ் மூலமாக, டார்க் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து டார்க்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ். அது என்ன ஃபோர்ஸ்னா ஒரு முறுக்கு விசை. ஒரு பீம்ல ஏதோ ஒரு பீம்லாம் இல்லாத ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, 2வது பார்த்தீங்களா, சாலிட் அண்ட் ஹாலோ ஷாஃப்ட். ஷாஃப்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட்ங்கிறது ஒரு திடப்பொருள், ஒரு வட்ட வடிவம் அண்டு ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள ஒரு திடப்பொருள். ராடு, இரும்பு ராடு சொல்லுவாங்கல்ல, ஓகேவா. சாலிட் ஷாஃப்ட்னா அது ஒரு இரும்பு ராடு. இரும்பு ராடு எப்படி இருக்கும், கிராஸ் செக்ஷன்ல சர்க்கிளா இருக்கும், அது குறிப்பிட்ட அளவு லென்த் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா சாலிட் ஷாஃப்ட். 2 ஷாஃப்ட் இருக்கு, ஒன்று சாலிட் ஷாஃப்ட், 2வது ஹாலோ ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்ட்னா அது மையத்தில் நமக்கு மையத்தில் என்ன இருக்கும், ஸ்பேஸ் இருக்கும், ஓகேவா. இப்போ பைப் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் என்னது பைப் லைன் ஃபுல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் பைப் லைனு, வீட்டுக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் கூடிய அந்த வயர் கூடிய அந்த பைப் லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஹாலோ ஷாஃப்ட், ஓகேவா. இந்த டார்க் மூலமாக இந்த ஷாஃப்ட்ல என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அதை பத்தி படிக்கிறதான் அது தியரி ஆஃப் டார்சன். ஸ்ப்ரிங், ஸ்ப்ரிங்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்ப்ரிங் ஒரு மெக்கானிக்கல் எலமெண்ட். அந்த மெக்கானிக்கல் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா லோடு கொடுக்கும் போது நமக்கு அதை வந்து நமக்கு லோடை வந்து உடனே தாங்கிருமா, தாங்காது. அதனுடைய லிமிட்டை தாண்டி நமக்கு என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்து ஃபார்ம் ஆகி வச்சுக்கும், திரும்பி டிஃபார்மேஷன் ஆகும், சரியா. ஸ்ப்ரிங்குக்கு லோடு கொடுக்குறோம், அது ஒரிஜினல் அளவுல இருந்து நமக்கு ஒரு அளவு கம்ப்ரஸ் ஆகுது, இல்லை இழுத்தோம்னா நீளமாக வருது. 2 விதமான ஸ்ப்ரிங் இருக்கு இங்க பார்க்கக்கூடியல. ஒன்று என்னது கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது டென்சில் ஸ்ப்ரிங். அப்படி லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த ஸ்ப்ரிங் ஆனது அந்த லோடை தாங்கிக்கிறது, டோட்டலாக டிஃபார்மேஷன் ஆகாது. தாங்கிட்டு லோடை ரிமூவ் பண்ண அப்புறம் என்ன ஆகும், நமக்கு அதனுடைய பழைய நிலைமைக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொருளானது லோடு கொடுக்கும்போது அதை தாங்கிட்டு திரும்பி ரிமூவ் ஆகும்போது என்னது பழைய நிலைக்கு வருதுல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னு அது கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங். டென்சில் ஸ்ப்ரிங் எடுத்துக்கிட்டீங்களே, லோடு வந்து டென்சிலாக இழுக்கும் போது ஸ்ப்ரிங்கோட 2 பக்கம் இழுக்கும் போது நமக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரிங் ஆனது அப்படியே எலாஸ்டிக்காக நம்ம கொஞ்சம் நீளமாக போகும். திரும்பி அந்த இழுவிசை நிப்பாட்டின பிறகு நமக்கு என்ன ஆகும், ஸ்ப்ரிங் ஆனது பழைய நிலைமைக்கு வருது, ஓகேவா. இதானது ஸ்ப்ரிங் லோடு கொடுக்கும்போது என்னது சேஞ்ச் ஆகுது, திரும்பி மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பழைய நிலைமைக்கு வருது. இதை பற்றி நம்ம 4வது பார்ப்போம். அடுத்து என்னென்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ப்ரிங் என்னென்ன, அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். யூனிட் 5 அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் 5 என்னென்ன பார்க்க போறோம்னா ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்ஸ். அதாவது உங்க பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் அண்ட் பிஎம்னு நினைப்போம், ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. எஸ்எஃப்ஓட ஃபுல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ், பிஎம்மோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட். ஸோ 5வது பொறுத்தளவு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் ஆஃப் பீம்ஸ் அண்ட் தியரி ஆஃப் பெண்டிங், இதை பற்றி நம்ம 5வது பார்க்குறோம். இதில் ஷியர் ஃபோர்ஸ்னா என்ன, ஓகேங்களா. ஷியர் ஃபோர்ஸ்ங்கிற என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு பீம் என்னன்னு தெரியணும். பீம் என்னன்னு தெரிஞ்சா தான் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூவ்மெண்ட்னா நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். பீம்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹரிசாண்டலாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், ஏதாவது ஒரு பொருள் அது ஆக்சிஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கு. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நமக்கு என்னது ஒரு ஃபோர்ஸ் மேலேயே கீழே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா என்னது அதுக்கு பேர் தான் பீம். அதாவது லாஞ்சிடியூடல் ஆக்சிஸ்க்கு வெர்டிகலா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது எந்த ஒரு ஆப்ஜெக்ட்னாலும் என்னது அது பீம் தான், ஓகேவா.
ஃபோர்ஸ்னா என்ன, சியர் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல அந்த பீம்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த ஃபோர்ஸோட கூட்டுத்தொகை தான் என்னது சியர் ஃபோர்ஸ். பெண்டிங் மொமெண்ட், அந்த பீம்ல ஏற்படக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால ஏற்படுறது தான் அது பெண்டிங். அந்த மொமெண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது அதை பத்தி என்னது பெண்டிங் மொமெண்ட்ல பார்க்க போறோம். சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், சியர் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணி வரையக்கூடிய டயக்ராம் என்னது சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணி வரையக்கூடிய டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். தியரி ஆஃப் பெண்டிங் இது தனியாக ஒரு டாபிக். இதை பத்தி நம்ம 5ஆம் யூனிட்ல வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன பார்க்க போறோம் அதை பத்தி நம்ம இப்போ ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூனிட் 1 என்னன்னு பார்த்தீங்களா இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ், அதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸ் வந்து பார்த்துருவோம். ஓகே, தேங்க்யூ.